நேபாளத்தில் யூத் கேம்ஸ் இன்டர்நேஷனல் சாம்பியன் 2024 நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் தமிழக மாணவர்கள் சாதனை. யூத் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் அகில இந்திய யோகா பொதுச் செயலாளர் ஜே மாரியப்பன் தலைமையில் உலக அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நேபாளத்தில் நடைபெற்றது. அதில் தமிழகத்தில் இருந்து சென்றவர்களில் 7 பேர் யோகாவிலும் ஒருவர் செஸ் போட்டியிலும் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளனர். இவர்கள் போட்டியை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிய நிலையில் சென்ட்ரல் தொடர்வண்டி நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது இவர்களை அழைத்துச் சென்ற ஒருங்கிணைப்பாளர் ஜே மாரியப்பன் கூறியதாவது: தமிழகத்திலிருந்து சென்ற 7 யோகா மாணவர்கள் சிறப்பான முறையில் பயிற்சி செய்து காட்டி தங்கப்பதக்கம் வென்றதைத் தொடர்ந்து இவர்களை மட்டும் தனியாக யோகா நிகழ்ச்சியை செய்து காட்ட சொன்னார்கள். அது தமிழர்களுக்கு கிடைத்த பெருமையாகும். அரசின் ஃபார்ம் 1 சான்றிதழ் இவர்களுக்கு கிடைத்துள்ளது. இதன் மூலம் இவர்கள் படிப்பு, வேலை ஆகியவற்றிற்கு முன்னுரிமை கிடைக்கும். அத்துடன் அரசு ஆதரவு இதுவரை முழுமையாகவும் கிடைக்கவில்லை. கிடைத்தால் இவர்கள் போட்டியில் பல சாதனைகளை புரிவார்கள் என்று தெரிவித்தார். யோகாவில் கலந்து கொண்ட ஆர் வர்ஷா, கே கணேஷிக், ஆர் கிஷோர்குமார், எம் சாதனாஸ்ரீ, ஆர் கரண், ஆர் வர்ஷா, பி யுவராஜ் ஆகிய இவர்கள் யோகாவில் தங்கப்பதக்கம் பெற்றவர்கள். சதுரங்கத்தில் ஆர் திருமுருகன் தங்கப்பதக்கம் வென்றார் என கூறினார். இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ரிட்டர்ன் பேக் ஆயிருக்காங்க. இது டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நெக்ஸ்ட் நேஷனல் லெவல். இப்போ நாங்கள் லாஸ்டா ரீசெண்டாக போயிட்டு வந்தது இன்டர்நேஷனல் லெவல். இந்த ப்ராசஸ், செலெக்ஷன் ப்ராசஸ் யூத் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மூலயமா கண்டக்ட் பண்ணாங்க. அது மூலயமா நேஷனல்ல 24 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாங்க. அதில் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆனவங்க போக்ரா, நேபாளில் இருக்கிற போக்ரான்ற ஒரு சிட்டியில் இந்த இன்டர்நேஷனல் ஈவெண்ட் நடந்தது. இதில் நம்ம டீம் இந்தியன் டீம்ல இருந்து 7 ஸ்டூடெண்ட் யோகா ஈவெண்ட்லையும் ஒருத்தவர் செஸ் ஈவெண்ட்லையும் போயிருக்காங்க. இதில் அண்டர் 17, அண்டர் 12, அண்டர் 14 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அங்கே இது யோகா, செஸ் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வேற எல்லா கேம்ஸுமே அங்கே நடந்தது. எல்லாம் ஆல் ஓவர்சீஸ்லேருந்து வந்திருந்தாங்க. அதே மாதிரி யோகாவுக்கும் அங்கே ஓவர்சீஸ்லேருந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்தாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் 2 மந்த்தாக இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக கேம்ப் நாங்கள் கண்டக்ட் பண்ணி அந்த கேம்ப்ல நாங்கள் ஸ்பெசிஃபிக்லி அந்த பர்டிகுலர் போஸ்டர் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்தோம். ட்ரைனிங் கொடுத்ததுனால எல்லாருமே பர்ஃபெக்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே போர்டு இவங்க மேலே சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு இவங்க மூலயமா ஒரு யோகா டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ரெசென்ட் பண்ண சொன்னாங்க. அதையும் சூப்பராக ஃபைனாக பண்ணாங்க. இதுக்கு சப்போர்ட்டாக இருந்த பேரண்ட்ஸ்க்கு நான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி அவங்க கொடுத்த அந்த என் மேல இருக்கிற ட்ரஸ்ட், அந்த கிளாஸ்க்காக டைம் எடுத்தது, இது எல்லாமே இல்லாம இது கண்டிப்பா இந்த சாதனை நம்ம படிச்சிருக்க முடியும். இதுல 7 கோல்டு, 7 ஸ்டூடெண்ட் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் யோகால ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. இல்ல ஃபர்தர் இப்போ வர எதுவும் சப்போர்ட் இல்ல. பட் இனிமே நாங்க நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம், நெக்ஸ்ட் லெவல் போகும்போது கண்டிப்பா கவர்மெண்ட் மூலமா எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும்ன்ற எங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இதுல மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல போனதுனால கவர்மெண்டோட கிரேட் சர்டிபிகேட் ஃபார்ம் 1 சொல்லுவாங்க. அந்த ஃபார்ம் 1 சர்டிபிகேட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபெடரேஷன் மூலமா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த சர்டிபிகேட் மூலமா அவங்க ஃபர்தர் ஸ்டடீஸ், ஸ்காலர்ஷிப், ஜாப் இதெல்லாம் போடுறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம மெரிட் சர்டிபிகேட்டும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்தவரை பர்சனலி அந்த ஃபார்ம் 1 சர்டிபிகேட் இவங்க லைஃப்ல ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும்ன்றதை நான் நம்புறேன்.